அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டையோ எல்ஜே பிளேடு பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம இந்த எல்ஜே பிளேடுக்கும் நம்ம ரெகுலராக நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற எல் டைப் பிளேடுக்கும் என்ன வித்தியாசன்றதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி நம்ம இந்தியா மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் 99% பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல் டைப் பிளேடு தான் வந்து இன்றைக்கி வந்து விவசாயிகள் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் எல்ஜேபி வந்து யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ இந்த எல்டேபியாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, இந்த எல்ஜேபியாக நம்ம யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு தெரியும் எல்டைப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெற்ற ஃபீல்டு வரைக்கும் தான், அதாவது கழனியில் ஓட்டுறீங்கன்னா வெற்ற மண் வரைக்கும் தான் இது வந்து உங்களுக்கு லூஸில் வைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடிமண் ஃபுல்லாகவே உங்களுக்கு இது டைட்டில் தான் வைக்கும். உங்களுக்கு எல்டைப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், ஒரு ஏக்கருக்கு உதாரணத்துக்கு ஒரு 1,00,000 லிட்டர் தண்ணி தேவைப்படுதுன்னா இந்த எல்லை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கம்பல்சரி பார்த்திங்கன்னா கூட தான் வந்து தண்ணி வந்து அதிகப்படுத்தும் உங்களுக்கு. இது அது மட்டும் கிடையாது, எல்லை பொறுத்த வரைக்கும் மெயின் விஷயம் பார்த்திங்கன்னா ஈல்டு வைஸும் வந்து கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் கிடைக்கும் உங்களுக்கு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா எல்லை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வருஷம் வர ஈல்டு வந்து அடுத்த வருஷம் வராது. ஏன்னா வந்து எல்லை பொறுத்த வரைக்கும் வருஷம் நீங்கள் 6 அடி வெட்டுதுன்னா அதே அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா அதே 6 அடி தான் வெட்டும். அந்த அப்படியே 6 அடி வெட்டும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மண்ணுடைய சத்து ஃபுல்லாகவே நம்ம புழிஞ்சு எடுத்துடும். அது அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா பயிர் சரியாக வரலன்றதுக்காக நம்ம வந்து இருக்கிற கெமிக்கல் எல்லாமே நம்ம போட்டு யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அதனால தான் இந்த எல் டைப்புன்றது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதர் கண்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா இந்த எல்லுன்றது 99% எல் டைப் வந்து அதர் கண்ட்ரியில் யூஸ் பண்ணுறதே கிடையாது. அதனால தான் இப்போ வந்து நம்ம டையோலேயே பார்த்திங்கன்னா இந்த எல்ஜேஎஃப் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இந்த எல்ஜேஎஃப் பார்த்திங்கன்னா இந்த எல்லை கம்பேர் பண்ணும்போது 3 இன்ச்சு ஆழம் வந்து இது கூட போகும். உங்களுக்கு மெயின் விஷயம் 3 இன்ச்சு ஆழம் கூட போகும்போது என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈரப்பதம் காய விடாது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா மண்ணை வந்து எப்பயுமே வந்து இது வந்து லூஸில் வச்சுருக்கும். உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் கிடையாது. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு மண் வந்து ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் வேர் வந்து ஃப்ரீயாக கலைக்க ஆரம்பிக்கும். வேர் ஃப்ரீயாக இறங்கினாலே உங்களுக்கு பயிர் நல்லாவே கலைக்க ஆரம்பிச்சிடும். ஈல்டு வைஸு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். உங்களுக்கு இந்த எல்ஜேவை பொறுத்த வரைக்கும் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது 3 இன்ச்சு ஆழம் டெப்த்து கூட போகும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மட்டும் தானே கிடையாது, 1 மணி நேரத்துக்கு எல் டைப் வந்து ஒரு ஏக்கர் 1 மணி நேரத்தில் நீங்கள் ஓட்டுறீங்கன்னா அந்த எல்ஜேவை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் 1 மணி நேரம் ஆகுதுன்னா எல்ஜேபி பார்த்திங்கன்னா 40 நிமிஷம் வந்து ஓட்டி முடிச்சிடும். எப்படிங்கன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லை வந்து பார்த்திங்கன்னா வெட்டுற ஷேப்பே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வெட்டும் உங்களுக்கு எல்லை பொறுத்த வரைக்கும். எப்படின்னா நம்ம வந்து ஒரு வரப்பை வந்து ஒரு மம்முட்டி பிடிச்சி நம்ம வெட்டுறோன்னு வச்சுக்கலாம், நம்ம ஃபுல் லோடு கொடுத்தா தான் அந்த வரப்பை வந்து நம்ம கட் பண்ண முடியும். அது வந்து மம்முட்டி ஷேப்பில் வந்து வெட்டுறது இது எல் டைப்பு. ஆனால் எல்ஜேபை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மரங்கிற கத்தி எடுத்து நம்ம எப்படி வெட்டுறோம், கத்தி வெட்டினாலே நம்ம வந்து ஃபுல் லோடு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி ரொட்டாவேட்டருக்கு பார்த்திங்கன்னா இந்த பிளேடு மாட்டிங்கன்னா இது வந்து அதேமாதிரி ஆர்பிஎம் வந்து அதிகம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு எல் டைப்பு பார்த்திங்கன்னா 15 ஆர்பிஎம் வைக்கிறீங்கன்னா இதில் 13 ஆர்பிஎம் வச்சாலே போதும் உங்களுக்கு. அந்த ஸ்பீடு உங்களுக்கு கிடச்சிடும். உங்களுக்கு 13 ஆர்பிஎம் வைக்கும்போது என்ன ஆகுனா 1 மணி நேரத்துக்கு 1 லிட்டர் டீசல் சேவ் பண்ணி கொடுக்கும். ரொட்டாவேட்டருக்கு வந்து லோடு கிடையாது, வைப்ரேஷன் கிடையாது, ரோடாரில் மண் பிடிச்சி உங்களுக்கு சிக்காது உங்களுக்கு. ஏன்னா எல்லில் வந்து நிறைய எனக்கு வந்து கஸ்டமர் சொல்கிற ஒரே மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோலாரில் மண் பிடிக்குதுங்க, மண்ணை பிடிச்சி ஒவ்வொரு டைமுக்கும் வந்து நான் இறங்கி வந்து தள்ள வேண்டியதாக இருக்குது. அதுவும் கழிவா மண்ணெலாம் ஓட்டினா எல் டைப்பில் வந்து சுத்தமாக பிடிச்சிக்குதுங்க அப்படின்றாங்க. அந்த மாதிரி சாயலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்ஜேஎஃப் நீங்கள் போட்டிங்கன்னா ரோலாரில் மண் பிடிக்கிறது அரெஸ்ட் ஆகும். மெயின் விஷயம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் இறங்கி வந்து மண் தள்ளணும்னு அவசியம் கிடையாது. அதேமாதிரி வண்டிக்கு லோடே இல்லாமல் போகும். உங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு 1 லிட்டர் டீசல் வந்து சேவ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு ரொட்டாவேட்டர் பாதிப்பு இருக்காது. மெயின் விஷயமே ரொட்டாவேட்டர் பாதிப்பு இருக்காது. உங்களுக்கு மண்ணை வந்து கெடுக்காது இது. அதே மாதிரி வந்து தண்ணியை வந்து சேவ் பண்ணி கொடுக்கும். காற்றோட்டம் வந்து ஃப்ரீயாக வேருக்கு போகும் உங்களுக்கு. இது எல்லாமே எல்ஜேஎஃப்பில் உங்களுக்கு இருக்கும். மேக்ஸிமம் இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து 100 ஏக்கர் 200 ஏக்கர் வச்சுருவங்கள எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன்னா இந்த பிளேடை பற்றி எல்லாருக்குமே தெரியும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா இந்த பிளேடு போட்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். ஒரு மிளகாய், கடலை, சோளம், எள், உளுந்து எல்லாமே சரி நீங்கள் எல்ஜே போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஈல்டு கம்பல்சரி வந்து உங்களுக்கு கூட தான் கிடைக்கும். உங்களுக்கு மெயின் விஷயம் எல் டைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீல்டில் ஓட்டும் போது பிளேடு ஃபுல்லாகவே உங்களுக்கு மண்ணுக்கு அதுக்கும் டச் ஆகிடும் உங்களுக்கு. ஆனால் எல்ஜேவை பொறுத்த வரைக்கும் 70% தான் பார்த்திங்கன்னா 70 mm தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீல்டுக்கும் பிளேடுக்கும் உங்களுக்கு டச் ஆகும். ஸோ அதனால் லைஃப் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரொட்டாவேட்டர் இந்த ரொட்டாவேட்டர்லாம் கிடையாது. நீங்கள் எந்த ரொட்டாவேட்டர் வந்தாலும் இதில் மாட்டிக்கலாம். எல்லா ரொட்டாவேட்டருக்குமே வந்து எல்ஜே பொறுத்த வரைக்கும் சூட் ஆகும் உங்களுக்கு. எல்லாருமே பெருசாக யோசிக்கிறது என்ன யோசிக்கிறாங்கன்னா, இது பிளேடு வந்து லென்த்தாக இருக்குது, மேலே வந்து பிளாட்ஃபார்மில் தடுக்கும், டச் ஆகும் அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த மாதிரி எதுவுமே டச் ஆகாது. அப்படியே டச் ஆகுது உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் இங்கே வந்து ஆஃபீஸ் எடுத்து வந்தால் கூட நம்ம வந்து கைட்டி மாட்டி கொடுத்துருவோம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
ப்ரைஸ் வைஸ் இன்றைக்கி கம்பேர் பண்ணும்போது, மார்க்கெட் ப்ரைஸ் வைஸ் இன்றைக்கி கம்பேர் பண்ணும்போது எல்லாம் விட வந்து பார்த்திங்கன்னா எல்ஜிஎஃப் காஸ்ட்டு கூட தான். அந்த காஸ்ட்டு கூட இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது வந்து டீசல் கன்ஜெக்ஷன்லேயே உங்களுக்கு இது பண்ணிடலாம் உங்களுக்கு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா டைமிங்கில் இது பண்ணிடலாம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெப்த்து கூட கிடைக்கும் உங்களுக்கு, ஏரியா கவரேஜ் ஆகும் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மெயின் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈல்டு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை மகசூல் வந்து உங்களுக்கு எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது கூட தான் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு. கையோ எல்ஜிஎஃப் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் கிடைக்குங்க. நம்மளுடைய ஓன் ஆஃபீஸே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 9 ஆஃபீஸ் இருக்குது. நம்ம கீழே சப் டீலர் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1000 டீலர் இருக்காங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் கிடைக்கும். அங்கேருந்து ஃபோன் பண்ணுறவங்களுக்கு அந்த நியரஸ்ட் டீலருக்கு நம்ம வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்து விட்ருவோம். நம்ம சப்போஸ் இங்கே செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஏதாவது உங்களுக்கு பிளேடு தேவை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், வந்தாவாசி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டத்துக்கு என்ன தேவைன்னா கீழே உள்ள நம்பரை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். 9159230333. இன்னொரு நம்பரு 9842752890. இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.